என்னுடைய பணம் நான் அவனுக்கு கடன் கொடுத்தேன் சார், அது வரவே இல்லை. கடந்த 4-5 வருஷமாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அது எல்லாம் உங்களுக்கு விடிவு காலமாக அமையும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம் இப்படின்னு சுப பலனா உங்களுக்கு சேரும். திருமணத்தில் சந்தோஷம் கிட்டும், கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும், குழந்தைகள் கணவன் மனைவி உறவுகள் மேம்படும், பழைய தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து புதிய தொழில்களில் மேன்மையும் சந்தோஷமும் வந்தே தீரும். என் அன்பு ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். சனி வக்ரன், சனி பெயர்ச்சி வேற, சனி வக்ரன் வேற. ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டுக்கு போறது பெயர்ச்சி. ஆனா வக்கரத்துல போறாரு அப்படின்னா பின்னோக்கி பார்க்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ மற்ற கிரகங்கள் வக்ரம் ஆகுறதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்ரம் ஆவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். சனீஸ்வரர் 135 நாள் மாறப்போறார். 27/7/2026 இருந்து 12 டிசம்பர் மாதம் அது வரைக்கும் அவர் வக்கரத்தில் போகிறார். அதே 12 ராசிக்காரர்களுக்கும் இது எப்படி இருக்கும்? ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும். அவங்களுக்கு முத்தாய்ப்பா 3 பலன்கள் சொல்லுங்க சார். ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களுக்கும் முத்தான 3 அதிர்ஷ்டங்களை பார்ப்போம். இவங்களுக்கு தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். மருத்துவ செலவு அவாய்ட் பண்ணுறதே முத்தான அதிர்ஷ்டத்தில் ஒன்று. 2வது, வர்ற பணத்தை வச்சு ஒரு வீடு வாங்குறதோ, வாகனங்கள் வாங்குறதோ, திருமணம் பண்ணுறதோ, இல்லை குழந்தைங்களுக்கு படிப்புக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறதோ, இல்லை குழந்தைங்களுடைய திருமணத்திற்கு கல்யாணத்துக்கு உண்டான செலவுக்கு சேமித்து வைக்கிறதோ, இல்லை அவங்கள கல்யாணம் பண்ணுறதோ, இப்படின்னு சுப செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இது 2வது அதிர்ஷ்டம். 3வது ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, என்னுடைய பணம் நான் அவனுக்கு கடன் கொடுத்தேன் சார், அது வரவே இல்லை. அதே மாதிரி என்னுடைய வியாபாரத்தில் நான் நிறைய கடன் கொடுத்துருக்கேன் சார், அது ரிட்டர்ன்ஸ் வரவே மாட்டேங்குது, எவ்வளவு தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாருமே கடந்த 4-5 வருஷமாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அது எல்லாம் உங்களுக்கு விடிவு காலமாக அமையும். வருமானங்கள் கூடுறதுக்காக உங்களுடைய கேபிட்டல் கெயின் ஆகும், கேபிட்டல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும், மனோதைரியமும் சந்தோஷமும் வந்தே தீரும். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 முத்தில் ஒரு முத்து உங்களுக்கு வருமானங்கள் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் அதுக்கு மேலதிகாரிகள் ஆரோக்கியமாக உங்களுக்கு உதவணும். அதே நேரத்தில் உங்களுக்கு கூட இருக்கிற சபார்டினேட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த கிரகங்கள் எனக்கு சாதகமாக இருக்குன்னா குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறார். ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், கூட இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு, மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு, டிரான்ஸ்ஃபர் வர்றது, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளி மாநிலத்துக்கு போகிறது, இப்படின்னு சுப பலனாக உங்களுக்கு சேரும். திருமணத்தில் சந்தோஷம் கிட்டும், கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும், குழந்தைகள் கணவன் மனைவி உறவுகள் மேம்படும், நல்லாயிருக்கும். தொழிலில் இவங்களுக்கு புதிய வாய்ப்பு இவங்களுக்கு வந்தாலும் அந்த பழைய தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து புதிய தொழில்களில் மேன்மையும் சந்தோஷமும் வந்தே தீரும். தங்கம் வாங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இவங்கன்னு இல்லை, 12 ராசிக்காரர்களும் இதை சேவிங்ஸில் நீங்கள் வச்சுக்கக்கூடாது. ஏதோ ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு ப்ராஃபிட் ஒரு 1000 ரூபா கிடைக்குது, அதுவே கஷ்டம்தான். இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ நல்லதில்லை. கொஞ்சம் பொறுமையாக போங்க. அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் முழுவதுமே மெட்டலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சில்வரு, காப்பரு இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். அதே மாதிரி பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த
பெட்ரோலில் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் அவசரப்படாமல் பண்ணுங்கள். ஏன்னா போர் பதட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பெட்ரோலோட விலையெல்லாம் ஏறும். கவனமாக போங்க, பார்த்துக்கலாம். திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு மனசு ஒருமுகப்படும். மனசில் சஞ்சலம் இருக்காது, மனக்குழப்பம் இருக்காது, தேவையில்லாத சந்தேகங்கள் இருக்காது, இரவில் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட முடியாது. தாய்க்கு மருத்துவ செலவு இருக்கிறது, பெரிய மருத்துவ செலவு இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் போய் நல்ல டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மருந்து கொடுப்பாங்க, அதை செஞ்சிங்கன்னா சரியாக போயிடும். அதே நேரத்தில் திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக திருப்பம் வந்தே தீரும். மற்ற கிரகங்கள் வக்ரமாவதான அர்த்தங்கள் வேறு, இந்த சனீஸ்வரர் வக்ரமாவது வேறு. சனீஸ்வரர் தான் இருக்கும் இடத்திற்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரை செவ்வாய் டிராவல் ஆகிற காலம்தான் சனி வக்ரன். ஆக 135 நாள் ஓரளவுக்கு அவர் வக்கரத்தில் இருக்க போகிறார். கடகத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்டம சனியில் இருந்து விலகி போய் மிகப்பெரிய தெளிவான வாழ்க்கையை கொடுத்தார், குரு பார்க்குறார் அப்படின்லாம் இருந்தது. இப்போ என்னடான்னா இவருக்கு மறுபடியும் அஷ்டமத்தில் வந்துருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கு சாதகமா பாதகமா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தான் அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ கண்ட சனியோ அஷ்டம சனியோ இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லா இருக்குமா? ஏன்னா வக்கரத்தில் ரொம்ப பலம் அதிகம். ஒரு கிரகம், அதுலேயும் ஒரு துஷ்ட கிரகம் அப்படிங்கிறது, ஏற்கனவே அவர் பலம் மிகுந்தவர், மிகப்பெரிய அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனீஸ்வரனுடைய பிடியில் மாட்டாதவங்களே யாரும் கிடையாது. மன்னனாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் 7.5 சனியில் மாட்டியே தீரணும். வாழ்க்கையில் அனுபவங்கள் வந்தே தீரும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மிகப்பெரிய திருப்பமான வாழ்க்கையை கொடுத்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு இந்த வக்கரன் அப்படின்போது 135 நாள் சனி செவ்வாய் பார்வை, சனி செவ்வாயினுடைய சேர்க்கை, இதையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி காலத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணம், அதே நேரத்தில் நெடுந்தூர பயணம். நான் ஸ்கூட்டரில் 2 பேர் போகிறேன், 3 பேர் போகிறேன். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி, நீரினால், இயற்கை அழிவுகளால், நெருப்பினால். நான் கூட போட்டில் போகும்போது பார்த்து போங்க, எங்கேயாவது டூர் கீர் போனீங்கன்னா நெருப்பினால் நீரினால் பிரச்சனைகள் வரும், கவனமாக போங்க அப்படின்லாம் நான் நிறைய என்னுடைய ப்ரிடிக்ஷனில் சொல்லியிருக்கேன். பாருங்க, புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன், சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பாருங்கள், நீரினால் நெருப்பினால் இயற்கை அழிவுகளால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி போர் பதட்டமும் இருக்கும் சொல்லியிருக்கோம். மத கலவரங்கள் வரும், இனக்கலவரங்கள் வரும், அதே மாதிரி இன்ஃபெக்ஷனும் வரும் அப்படின்னு நம்ம நவம்பரில் இருந்தே சொல்லிட்டு வரோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக 12 ராசிக்காரர்களும் இருக்க வேண்டியது தான். ஆனால் நாடு விட்டு நாடு போகிறவங்க, ஊர் விட்டு ஊர் போகிறவங்க, இவங்களுக்கு வக்கரன் அந்த அளவுக்கு வேலை செய்யாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் கடந்து போகிறதுனால அந்த சனீஸ்வருடைய தாக்கம் கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிகமான பிரச்சனை வேலையில், தொழிலில், வருமானத்தில், திருமண வாழ்க்கையில், உடல் ஆரோக்கியத்தில் அப்படிங்கிறவங்க சனீஸ்வரனுக்கு பிரீத்தியான எள் தீபம், திருநள்ளாருக்கு போயிட்டு வர்றது, சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு எள் சாதம் படைச்சி நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வர்றது அப்படின்னு நிறைய நீங்கள் தானங்கள் செய்யலாம். இந்த தானங்கள் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் பேனா, பென்சிலு, புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அவருக்கு நல்லாயிருக்கும். உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சனியின் வக்கரன் உங்களுக்கு பாடாப்படுத்துறது முதல்ல போகும். மனோ நிம்மதியும் தைரியம் வரும். வேலை செய்கிற இடத்துல முடிஞ்ச வரைக்கும் வாயை கட்டி போங்க. வியாபாரத்தில் எக்ஸ்பென்ஷனுங்கிறத விட்டுட்டு இருக்கிறத முதல்ல பார்த்துட்டு போங்க. புதிய உறவுகள், புதிய பயணங்களில் மிக கவனமாக இருங்க. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க இருக்கிற வேலையிலேயே
இந்த 135 நாள் தொடர்ந்து போங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவோ அல்லது இடமாற்றமோ, ட்ரான்ஸ்ஃபரோ நிச்சயமாக வரும். அந்த மாரி நீங்க போனீங்கன்னா நல்லாயிருக்கும். வேற எவ்வளவோ நான் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா, இதெல்லாம் பொது பலன் தான். ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி உங்களுக்கு நாங்க குடுக்குறோம். ஏன்னா, உங்க ஜாதகத்தில சனி யோகக்காரகனா, அள்ளி கொடுப்பாரா? கிள்ளி கொடுப்பாரா? அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த ஜாதகத்தினுடைய பலன்கள் மாறும். ஆகவே எது எப்படி இருந்தாலும் சனீஸ்வரர் ஒரு அனுபவ காலம், அனுபவத்த கொடுப்பார். ஒரு ட்ரெய்னிங் பீரியட். அந்த அனுபவம் ட்ரெய்னிங் முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல பொசிஷனையும், நல்ல வாழ்க்கையும் கொடுப்பார். அப்படிங்கிறது தான் தீர்க்கமான உண்மை. கவலைப்படாதீங்க. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. அப்படிங்கிற மாரி நீங்க குலதெய்வ வழிபாடும், பித்தர்களுக்கு தர்ப்பணமும் குடுத்துட்டு வந்தீங்கன்னா, மலை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.